மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ஸ்வாகா, ஸ்வதா, அடுத்தது அமதிஹி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றறிவின் வடிவமாக இருந்து நம்மளுக்கு அந்த மதிஹி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை கொண்டு செல்லக்கூடியவளாகவும் அவள் தான் இருக்கிறாள் சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைங்க மேதாவி அப்படின்னு சொல்கிறோமே. அந்த மேதாவி அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை கிடையாது. இந்த நாமத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை எவ்வளவு அழகாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு அழகாக புரிந்து கொள்ளலாம். அப்படி சொல்லப்பட்ட நாமம்தான் ஓம் மேதாயை நமஹ. ஓம் மேதாயை நமஹ. இப்போ நம்ம ஒவ்வொன்று சொல்ல சொல்ல அந்தந்த தேவதையாக அந்தந்த அம்பிகையின் ரூபமாக அவள் இருக்கிறாள்னு சொன்னோம். அப்போ இதில் சொல்லும் பொழுது மேதா சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேதா சக்தி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம கேள்விப்படும் பொழுதோ ஒரு சிலரை நம்ம பார்க்கும் பொழுதோ எங்கேயோ பார்த்தது போல இருக்கும், எங்கேயோ கேட்டது போல இருக்கும். அந்த விஷயங்கள் ஏன் நம்ம மனசில் நிற்கல அப்படின்னா, எப்போதோ அந்த ஸ்லோகங்களையோ இல்லை அந்த புராணங்கள் நடந்த நிகழ்ச்சிகளோ கேட்டிருப்போம். இது போல் இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம். அது ஏன் நம்ம ஞாபகத்தில் நிற்கலை அப்படின்னா, இதுபோல் அந்த ஞாபகத்தில் நிற்பதற்குரிய அந்த மேதா சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையின் கடாட்சம் அங்கே கிடையாது. அப்போ கேட்குறது எல்லாம் நம்ம மனசில் பதியணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளவுதான் நம்ம கேட்டாலும் கேட்டது அனைத்துமே நம்ம மனசில் பதியதானே கிடையாதுங்க. கேட்டுட்டு அப்படியே நம்ம மறந்தும் போயிடுவோம். அது கேட்டோமா அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு தடவை யாராச்சும் அனுப்புனாலும் கேட்டுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம மனசில் எப்படி அது பதியுதுன்னு பார்த்தீங்களா? அப்போ இது அப்படியே ரெக்கார்ட் ஆகணுங்க. அப்படியே அடிச்சு வச்சு ஆணி மாதிரி இருக்கணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கணும். அப்படின்னா எந்த மேதா சக்தி இருக்கணும். அப்படி ஒரு சக்தியாக நம்முடைய புத்தியில இருந்து ஞாபகத்தை கொடுக்கிறாள். ஒரு வடிவமாக இருந்து அந்த ஞாபகத்தை நமக்கு கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த தேவிக்கு சொல்லும் பொழுது மேதா சுக்தம் அப்படின்னு சொல்றோம். நிறைய சூக்தங்கள் இருக்கு இல்லையா, அதுல சொல்லக்கூடியது இந்த மேதா சுக்தம். இந்த மேதா சுக்தம் முடிக்கும் பொழுது சரஸ்வதியை தியானம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவனை செய்வாங்க. அப்பொழுது அவளை எப்படி தியானம் செய்வார்கள் என்ற ஹம்சரூபமாக அம்பாளை தியானம் செய்து, அப்ப இதன் மூலமா என்ன நமக்கு சொல்ல வருவாங்க அப்படின்னா, அத்வைத்தமாக ஹம்சமாக பரமஹம்சமாக இந்த அம்பிகை இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த ஒரு சக்தி நமக்குள் இருந்து விட்டால் கேட்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் நம்முடைய மனத்தில் பதிந்துவிடும். அப்ப இந்த ஒரு அம்பிகையை நாம் நினைக்க நினைக்க அந்த ஒரு சக்தியையும் நமக்கு சித்திக்கும்படி செய்வார். மகாபெரியவா ஆச்சரணம்.